السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد. قال رب السجن أحب إلى مما يدعونني إليه وإلى تضر عني كيدهم أسرع إليهن وأكون من الجاهلين. صدق الله العلي العظيم. குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு அழகிய சரிதையினை தினந்தோறும் கண்டுபிடித்து கேட்டுவிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வடிப்படையில் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேற்றைய தினம் நான் பார்க்கும் பொழுது அன்னை ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினார்கள். எப்படி? தன்னுடைய தவறு செய்யவில்லை என்றாலும் கூட, தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளாவிடனும் கூட தன்னை என்ன செய்து கொண்டார்கள்? சிறுமை விடுத்துக் கொண்டவர்களாக சிறைக்கு செல்வதே மேல் என்பதாக சொன்னார்கள். அந்த வசனம் நான் இப்பொழுது ஓதி காட்டிய வசனம்தான். கால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பி சிஜ்னி அஹப்ப இலைய, இறைவா, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறத விட சிறையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப மேல். ஏன்னா ஜுலைஹா அவர்கள் தவறான முறையில் இட்டுக்கட்டுறாங்க. நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் எனக்கு சிறையில் இருப்பது எனக்கு ரொம்ப பிடித்தது என்பதாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னைத்தானே சிறையில் அடைத்து கொண்டார்கள். சிறையிலே மிக பெரும் சம்பவம் ஒன்று நடந்தது. அல்லாஹ் அக்பர். சரிதையிலே எழுதுகிறார்கள், அவர்கள் எவ்வளவு ஆச்சரியமான சரிதைகள் என்று பின்வரும் வசனங்களிலே உங்களுக்கு நான் குறிப்பிடுகின்றேன். அன்பிற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிரபராதி, முழுக்க தெரியும். அசீஸ் அவர்களுக்கு முழுக்க தெரியும். அன்னை ஜுலைஹா அவர்களுடைய அந்த சட்டையினுடைய பின்புறம் கிழிந்து, அன்னை யூசுப் நபியினுடைய அந்த சட்டையின் பின்புறம் கிழிந்திருந்தது. இதை அரசரும் கண்டார். இது ஜுலைஹா அம்மையாருக்கும் தெரியும், மற்ற பெண்மணிகளுக்கும் தெரியும். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறல்ல, ஜுலைஹா அன்னையினுடைய மாபெரும் தவறு என்பதாக தெரிந்து கொண்டும் கூட அரசர் அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவு செய்தார்கள். ஏன் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்திலே தெரிகின்றன ஒரு ஒளி. அந்த ஒளியின் காரணத்தினால் அரசர் அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. அவர்களுடைய இஷ்டம் என்னவோ அதை செய்து விடுங்கள் என்று உடனே கட்டளையிட்டு விட்டார்கள். பின்பு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறைக்கு செல்லுகிறார்கள். அவர்களோடு பல பேர் என்ன செய்தார்கள்? சிறையில் இருந்தார்கள். சிறையிலும் தன்னுடைய அந்த நுபுவத்தினுடைய பணியை விட்டுவிடவில்லை. எப்படி? தன்னுடைய அரசர், தன்னுடைய தாய்மானிகள் எல்லோரும் இருந்தார்களோ அப்படி அவர்களிடத்திலே செய்த தஅவத்து பணியை ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறையிலும் சென்றார்கள். சிறையிலே அவர்களை பார்த்து பல பேர் கேலியும் பல பேர் புரிந்தும் கொண்டார்கள். என்றாலும் சிறையிலே ஒரு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு சகோதரர் கனவு கண்டார். எப்படி என்று சொன்னால், அதிலே ஒரு சகோதரர் கனவு காணுகிறார். தான் ரசம் பிழிவதாக, அரசனிடத்திலே தன் பணியிலே இருந்து அரசனுக்கு திராட்சை ரசம் பிழிந்து அரசனுக்கு குவளையிலே கொடுக்கும் பணியிலே ஒருவர் இருக்கின்றார். இன்னொருவர் தன்னுடைய தலையிலே ரொட்டியை வைத்து சுமந்தவர்களாக அவர்கள் நடு வீதியில் இருக்கிறார். அந்த ரொட்டியை கழுகிட செய்கிறது, திங்கிறது என்று இருவிதமான கனவுகளை இருவிதமான தோற்றத்தோடு ஹதரத் யூசுப் நபி அவர்களிடத்திலே 2 சகோதரர்களும் வந்து, ஹதரத் அவர்களே, இதற்கு என்ன விளக்கம் என்பதாக கேட்க உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம், ஒருவருடைய கனவு பிற்காலத்தில் இவர் விடுதலையாகி விடுவார். எவர் என்று சொன்னால் திராட்சை ரசம் பிழிபவர். அவருக்கு விளக்கம் தருகிறார்கள், நீர் விடுதலையாகி விடுவீர்கள், பின்பு அரசர் அந்த பதவியிலே இருப்பீர், அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து தரும் பதவியிலே இருப்பீர். இது நீ செய்த மிக பெரும் உபகாரத்தின் காரணத்தினால் உனக்கு கிடைத்த ஒரு மாபெரும் உபகாரம் என்பதாக சொல்லிவிடுவார்கள். இரண்டாவதாக உள்ளவர் தான் பெரிய தவறு செய்ததன் காரணத்தினால் அவர் விடுதலையாக்கப்படாமல் அவருக்கு விடுதலை என்ற பெயரை சொல்லி அவரை நடு வீதி
வீதியிலே நிப்பாட்டப்பட்டு அவருடைய தலையை காக்கா போன்ற எல்லா விதமான பறவைகளும் அவருடைய மூளையை குத்தி திங்கும் அளவிற்கு அவருக்கு வேதனை கொடுக்கப்படும் என்பதாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவித கனவிற்கும் விளக்கம் கூறினார்கள். அப்படியே அவர்கள் இருவர்களும் சில காலங்கள் கழித்து விடுதலையாகிறார்கள். முதலாமானவர் திராட்சை ரசம் குளிப்பவர் அரசரை உண்மையாகவே மெய்யாகவே அவர்களுக்காக வேண்டி எல்லா விதமான தேவைகளையும் செய்து கொடுத்தார். அதனின் காரணத்தினால் அரசர் அவரை மிகவும் கவர்ந்து விட்டதன் காரணத்தினால் அவரை தம்முடைய பதவியை ஆக்கி கொண்டார். எப்பொழுது இரண்டாம் மாணவர் பெரிய தவறை செய்தாரோ, இதை அரசருக்கு புறமாக செய்தாரோ, அவரை நடு வீதியிலே வைத்து அவர் எப்படி கனவு கண்டாரோ அதே போன்று மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இதை பற்றி உண்டான விளக்கத்தை அந்த திராட்சை குடிபவர் சொன்னார். எப்படி இது உமக்கு சாத்தியம், இது உமக்கு எப்படி தெரியும் என்பதாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்க, நான் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கின்றேன். நான் அல்லாஹ்வினுடைய தூதுவராக மட்டுமல்லாமல் அவன் எனக்கு கற்றுத்தந்த கனவினுடைய விளக்கங்கள் யாவையும் உங்களுக்கு நான் மெய்யாக கற்பிக்கின்றேன் என்பதாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எல்லா விதமான நுபுவத்து பணியையும் தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய ஹிக்மத்தையும் ஹதரத் யூசுப் நபி மக்களுக்கும் தனக்கும் தெரிவித்துக் கொண்டார்கள். அன்பை குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவிலே கைத்தேர்ந்தவர்களாக, கனவிற்கு விளக்கம் தரும் கைத்தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த மிகப்பெரிய பலன், இந்த மிகப்பெரிய சக்தி ஹிக்மத் எதனின் மூலமாக வந்தது என்று சொன்னால், அன்னை ஜுலைஹா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது தீண்டவில்லையோ, அவர்கள் ஆசை கொண்டிலும் எப்பொழுது அல்லாஹ் இருக்கின்றான் என்று மறுத்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. பின்வரும் காலங்களிலே இந்த சக்தி, இந்த கனவிற்கு விளக்கம் தரும் மிகப்பெரிய சக்தி யாருக்காவது உண்டா என்று சொன்னால், பிற்காலத்திலே வந்த ஒரு பெரியார் ஹதரத் யூசுப் நபியை போன்று அவர்களும் ஒரு போர்வை வியாபாரியாக ஒரு வீட்டில் ஒரு செல்ல பெண் அவரை அழைக்க அவர் அதை மறுத்து தன்னுடைய மலக்கழிவை தன் மேலே பூசிக்கொண்டு பின்பு வெளியே வந்தார். அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டார். யூசுப் நபியும் கனவில் வந்தார். அவருக்கும் அதே கனவிற்கு விளக்கம் தரும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹும் அவருடைய தூதுவராக இருந்த யூசுப் நபி அவர்களும் சுப செய்தி சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்று நாம் பார்த்ததிலே நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், நாம் நம்முடைய எல்லா விதமான கட்டங்களிலேயும் உண்மையாக நடக்க வேண்டும். இரண்டாவது, அனைவருக்கும் பணிவாக இருக்க வேண்டும். நாம் ஒரு கால் பணிவை தவறிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் பதவியிலே இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியாது. எனவே இக்காலமும் பணிவோடு, நம் தந்தையா தாயார்களுக்கு பணிவோடும், அண்ணன் தம்பிக்கும் பணிவோடு, இப்படி வாழ்க்கை முழுவதும் நம்முடைய ஒட்டுமொத்த நிலையிலேயும் பணிவோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை என்றென்றும் மேன்மையானவனாக, நம்மை என்றுமே சிறப்பானவனாக ஆக்கச் செய்வான் என்பதிலே இன்று நாம் பார்த்த படிப்பினை விரிவோம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.